அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. இப்போ இந்த வகுப்புகளை கடந்த சில நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல நேற்றைய வகுப்பிலே 58 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்ப அந்த 58வது ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கர் நமக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த யுக்தியை பயன்படுத்தி நம்ம விசாரம் செய்யும்போது நம்மிடத்திலே காணப்படுகின்ற அவஸ்தாத்ரய விஷயங்களாகிய ஜாக்கிரத் அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை, அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை ஆகிய 3 நிலைகளிலும் மாயையினால் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதலால் இந்த உலகமானது மித்யா என்று எடுத்துக்காட்டினார். அப்படி மித்யாவாக பார்ப்பவன் குணங்களை கடந்தவனாக மாறுகின்றான் என்கிறார். ஏனென்றால் நம்மிடத்தில் அந்த சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குணங்களும் காணப்படுகின்றன. அப்ப அந்த 3 குணங்களிலே நாம் இது போன்ற பாடத்திட்டங்களை படிக்க வர வேண்டும் என்றால் நம்மிடத்திலே சத்துவ குணம் மேலோங்கி இருக்க வேண்டும். அப்ப அந்த சத்துவ குணம் மேலோங்கி இது போன்ற பாடத்திட்டங்களை நாம நன்றாக உள்வாங்கி புரிதலுக்கு வருகின்ற பொழுது நம்மிடத்திலே அந்த தெளிவு, இந்த உலகமானது மித்யா, பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் என்ற தெளிவு நமக்கு என்ன புரிய வைக்குது? இந்த 3 குணங்களையும் கடந்த குணாதீதன் என்ற நிலைக்கு நம்மை முன்னேற்றி கொண்டு செல்கிறது. அப்போ அந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம், இந்த உடல்கள், அவை அனைத்துக்கும் அப்பாற்பட்ட அறிவு ஸ்வரூபமாகவே நான் இருக்கின்றேன் என்கின்ற தெளிவு நம்மிடத்திலே உண்டாக்கப்படுகிறது என்பதாக சுட்டிக்காட்டினார். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 59. அதையும் பார்க்கலாம். யத்வன் ஸ்மிருதி கடபிராந்திம் சுக்தவா ரஜதஸ்திதிம் தத்வத் பிரம்மணி ஜீவத்வம் பிராந்தியா பஸ்யதி நாஸ்வதஹ. இந்த ஸ்லோகம் 59வது ஸ்லோகத்திலே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி ஒரு களிமண்ணால உருவாக்கப்பட்ட பானை, கிளிஞ்சலினால் தோன்றுகின்ற வெள்ளி, இந்த இரண்டுமே பார்ப்பதற்கு ஒரு உண்மையாக இருப்பது போல தோன்றினாலும் அந்த தோற்றத்தை நம்ம விசாரித்து பார்த்தா அதனுடைய ஆழமான புரிதல் அது ஒரு பொய்யான தோற்றம் என்பது நமக்கு தெரிய வரும். எப்படின்னா, இப்ப நம்மளுடைய புரிதல் இங்க எப்படி வரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஆதிசங்கரர் இப்ப இங்க படைக்கப்பட்ட அத்தனையும் மனதின் கற்பிதம் அப்படிங்கிறத கடந்த பாடங்கள் மூலமா நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே வந்தார். ஏன்னா இங்க ஒவ்வொன்றும் மனசுதான் படைச்சுக்குது, மனசுதான் அனுபவிக்குது, மனசுதான் அதை வேண்டான்னு அழிச்சுக்குது. அப்ப இந்த 3 விஷயங்களும் எப்படி மனசுல நடக்குது அப்படின்னு பார்த்தா, நமக்கு அவஸ்தாத்ரயம் என்ற 3 விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதுதான் இப்போ கனவு நிலை உலகம், விழிப்பு நிலை உலகம், ஆழ் உறக்க நிலை உலகம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம விழிப்பு நிலை உலகமாகிய இந்த ஜாக்கிரத் அவஸ்தையில இப்ப நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகம் எப்பொழுது இல்லைன்னு நமக்கு தெரியும்? இந்த உலகம் எப்பொழுது இல்லாமல் போகும்? அது எப்பொழுது இல்லாமல் போகும் அப்படின்னா, இது மாதிரி பாடத்திட்டங்களை நம்ம நன்றாக உள்வாங்கி விசாரணை செய்து அந்த புரிதலுக்கு வரும்போது மட்டும்தான் இல்லாம போகும். இப்ப அந்த புரிதலுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு இந்த உலகம் உண்மையாக இருப்பது போலதான் தோன்றும். அதுதான் இங்க மாயை, மித்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நாம இந்த பாடத்திட்டங்களை படிக்கும் போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அது எப்படிங்க நான் இவ்வளவு ரியலா அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த உலகத்தை போய் நீங்க பொய்யான உலகம்னு சொல்றீங்க, அப்புறம் களிமண்ணால செய்யப்பட்ட பானைய உண்மை இல்லை அப்படிங்கிறீங்க, அந்த உருவத்தை நீங்க உண்மையா பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் கிளிஞ்சலில் தோன்றுகின்ற வெள்ளி, அது வேணா ஒத்துக்கலாம். ஏன்னா அது வெள்ளி மாதிரி தெரியுது, ஆனா பக்கத்துல போய் எடுத்து விசாரம் பண்ணி பார்த்தாதான் அது வெள்ளி இல்ல கிளிஞ்சல் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப அந்த விவரம்
எப்படி அந்த கிளிஞ்சலில் தெரிகின்ற வெள்ளி வந்து உண்மையாகவே இருக்குது. ஆனா அது விசாரித்து பார்த்தா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு வெள்ளி காசு கிடக்குற மாரி கிடக்குது. ஆனா நம்ம பக்கத்துல போய் அந்த வெள்ளிய எடுத்து பார்த்தா, அடடா! இது வெள்ளி இல்லையா? கிளிஞ்சலா? அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மிடத்திலே வருது. அந்த கிளிஞ்சலில் தெரிகின்ற வெள்ளிய நம்ம வந்து விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா, அது வெள்ளி இல்ல, கிளிஞ்சல் தான் அப்படின்னு எப்படி நமக்கு தெரிஞ்சுது? அத கையில எடுத்து அது என்னன்னு கண்டுபிடிக்க போகதானே கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது வெள்ளி இல்ல, கிளிஞ்சல் அப்படின்ட்டு. அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ நம்ம அறிவின் மீது இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவின் மீது இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுனா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அந்த தூய அறிவாகிய ஆன்மாவின் மீது மனம் என்ற விஷயமாக தான் இந்த உலகம் பரிணமித்திருக்கு. அப்ப நம்முடைய மனதே தான் இந்த உலகத்தை படைத்துக்குது. அதுக்கு தான் உதாரணம் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உங்களிடத்திலே 3 அவஸ்தைகள் வருது இல்லையா? கனவு நிலை, நனவு நிலை, ஆழ் உறக்க நிலை. அந்த 3யும் நீங்க விசாரணை பண்ணி பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்குது. அப்ப நாமளும் அந்த 3யும் விசாரணை பண்ணி பார்க்கிறோம். ஆமாங்க, நனவு நிலையத்துல இந்த உலகம் உண்மையா இருக்கிற மாரியே தெரியுதுங்க. எல்லா அனுபவம் இருக்கு நமக்கு அப்படிங்கிறோம். சரிப்பா, அந்த நனவு நிலையில இந்த உலகம் உண்மையாக இருக்கிற மாரி உனக்கு தெரியுது. அப்ப நைட்டு தூங்கும்போது கனவு நிலைக்கு போயிடுறோம். அப்ப கனவு நிலைக்கு போன உடனே கனவுல ஒரு வேற உலகம் வந்துருது. இந்த உலகம் காணோம். நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம் காணோம். நம்முடைய மனைவி மக்கள் காணோம். நம்முடைய சொத்து காணோம். பேங்க் பேலன்ஸ் காணோம். நான் ஆணா, பெண்ணான்னு தெரியல. எதுவுமே தெரியல. ஆனா கனவு உலகத்துல நான் வேற ஒரு உலகத்துல இருக்கிறேன். அங்க வேற ஒரு வாழ்க்கை, வேற ஒரு விஷயங்கள் அங்க நடக்குது. அந்த கனவு உலகத்துல நான் இருக்கிற வரைக்கும் அது உண்மையாகவும் தோணுது. அந்த கனவு வாழ்க்கை என்பது அங்க பொறுத்த வரைக்கும் சத்தியம். அதுதான் நான் 3 சத்தியங்கள கடந்த பாடத்துல உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். ஏன் இத மீண்டும், மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, மனதிற்கு ஒரு ஆழமான புரிதல் வரணுங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்ப கனவு நிலையில இருக்கக்கூடிய சத்தியத்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிராதிபாசிக சத்தியம்னு சொல்லுது. அப்ப நனவு நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்த வியாவகாரிக சத்தியம் என்று சொல்லுது. இந்த 2க்கும் அப்பாற்பட்டு ஒன்று இருக்கு. அது பாரமார்த்திக சத்தியம். அதுதான் பரமனுடைய இருப்பிடம், பரமனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உயர் அறிவு பரிமாணம். இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னா, இப்ப நம்ம இங்க என்ன நடக்கணும்? இந்த 2 விஷயங்கள விசாரணை பண்ணி பார்க்கிறோம். நனவு உலகத்தையும், கனவு உலகத்தையும் விசாரணை பண்ணி பார்க்கிறோம். நம்ம மைண்ட்லயே விசாரணை பண்றோம். அப்ப இப்ப நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க பிரம்மம், சத்தியம், ஜெகத் மித்யா அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க ஆதிசங்கரர் விளக்கம் குடுக்குறாரு. அப்படி குடுக்க வரும்போது அவர் எப்படி நமக்கு புரிய வைக்க விரும்புறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த மனம் வந்து கற்பித்துக் கொண்டிருக்கு. இந்த உலகம் உண்மையாக இருப்பது போல கற்பித்துக் கொண்டிருக்கு. அப்ப இந்த உலகம் உண்மை இல்லைங்கிறத அவர் நிரூபணம் பண்றதுக்காக ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, அந்த கனவு உலகத்த நீங்க எடுத்துக்கணும். கனவு உலகத்துல நீங்க எங்க இருந்தீங்க? அந்த உலகத்த வாழ்ந்தீங்க இல்லையா? கனவு உலக வாழ்க்கைய நிஜமாகவே வாழ்ந்தீங்க. அந்த இடத்துல புலி தொரத்துனா பயப்படுறீங்க. அந்த இடத்துல நண்பனோட பேசிட்டு இருக்கீங்க. அங்க எல்லா விதமான அனுபவங்களும் உங்களுக்கு கனவுல ஏற்படுது. ஆனா அந்த கனவு அனுபவம், அந்த கனவு நிலையில உண்மையாகவே இருக்கு. அந்த கனவு கலைந்து நம்ம நனவு உலகத்துக்கு வந்த பிறகு பார்த்தோம்னா, அந்த கனவு உலகம் முழுக்க முழுக்க கற்பனை உலகம். அப்ப அந்த கற்பனை உலகத்துல நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கும்போது என்ன புரிய வருதுன்னா, நம்முடைய மனமே அந்த பிரம்மாண்ட உலகத்த படைச்சு, அதுக்குள்ள நம்ம எல்லா காரியத்தையும் செய்துட்டு இருக்கிற மாரி வாழ்ந்தோம். ஒரு கனவு வாழ்க்கை வாழ்ந்தோம். அந்த கனவு வாழ்க்கையில படைக்கப்பட்ட பொருட்களையும் நம்ம பார்த்தோம். அங்க ஒரு வண்டி வாகனத்த பார்த்தோம், நண்பனை பார்த்தோம், புலிய பார்த்தோம். இந்த மாரி நம்ம என்னென்ன கனவு கண்டோமோ, அந்த கனவுகளுடைய அத்தன சம்பவங்களும் உண்மையாகவே நமக்கு இருந்தது மாரி இருந்தது, அந்த கனவு நிலையில. அப்போ ஆதிசங்கர் என்ன சொல்றார்ன்னா, எந்த ஒரு புறப்பொருளும் இல்லாமல் கனவு உலகத்தை கற்பனையாக மனம் படைத்துக் கொள்ள முடியுமானால், நனவு உலகத்தை ஏன் படைக்க முடியாது? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அப்ப அத நம்ம கொஞ்சம் தீவிரமா விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, அட ஆமாங்க. இப்ப நம்ம கனவு உலகமும் உண்மையாவே இருக்குதே. ஆனா நீங்க சொல்ற கனவு உலகம் ஒரு மாதிரி கற்பனையா இருக்குன்னு நம்ம ஏத்துக்கிறதுக்கு எளிதா இருக்கு. நனவு உலகத்துக்கு வந்து பார்க்கும்போது அது கற்பனைன்னு எளிதா தெரியுது. ஆனா இந்த நனவு உலகத்த என்னால கற்பனையா ஏத்துக்க முடியல. ஏன்னா நான் தினசரி அத சரியானபடி வாழ்ற மாரி தெரியுது. கனவு அப்படி இல்லையே. கலைந்து கலைந்து போய் வேற வேற கனவு வருது. அப்ப அதனால கனவு விஷயத்த கற்பனையா ஏத்துக்கிற என்னுடைய மனசு, நனவு உலகத்த ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இந்த நனவு உலகத்த வந்து நம்ம ஷெட்யூல் போட்டு லைஃப கொண்டு போறோம். நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து தீர்மானிக்கிறோம். நாளைக்கு அதையே செய்றோம். ஆனா கனவு உலகத்துல நாம நாளைக்கு என்ன செய்யணுங்கிற தீர்மானம் எல்லாம் போட மாட்டோம். எவ்வளவு நேரம் கனவு காண்றோமோ அது மட்டும் தான் சத்தியமா தெரியும். அப்ப இதுக்கு இங்க சாஸ்திரம் என்ன விளக்கம் குடுக்குது இந்த இடத்துல அப்படின்னா, இப்ப இந்த கனவு உலகம் வந்து இங்க பகுத்தறிவு வேலை செய்யாத ஒரு நிலைப்பாடு.
நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட இந்த மனதினுடைய உயர் பரிமாண நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? மனசு பரிணமித்து வருதுங்கிறத சாஸ்திரம் எப்படி சொல்லுச்சு? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற படிநிலைகள்ல மனம் பயணம் பண்ணுது. அப்ப அந்த பயணத்தினுடைய படிநிலைகள பார்க்கும்போது, மனம் இது இது இன்னது என்று பகுத்தறியும் தன்மை கொண்டதான புத்தி சக்தி கொண்டதாக இருக்கிறது. அந்த புத்தி சக்தியினுடைய அடிப்படையில் தான் மனிதன் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பிரத்யேகமாக மேலானவனாக மதிக்கப்படுகிறான். அப்ப அப்படிப்பட்ட மனிதன் இந்த படைப்பின் சிறப்பாக பார்க்கிறதுனால, அவன் தன்னுடைய புத்தி சக்தியை கொண்டு விசாரணை பண்ணி பார்க்கும்போது, இந்த உலகம் அவனுடைய பார்வையில எல்லாம் படைக்க முடியுது. அவனால ரியலாவே வெளிய மெட்டீரியல, ரா மெட்டீரியல வைத்து சில பொருட்களையும் படைக்கிறான். இவ்வளவு அனுபவங்கள் அவனுக்கு இருக்கும்போது, அது எப்படி பொய்யாக இருக்க முடியும்னு அவனுடைய மனசு அத ஏத்துக்க மறுக்குது. ஏன்னா, அவ்வளவும் பிராக்டிகலா இங்க பகுத்தறிவின் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கனவு முன்னிலையில அந்த பகுத்தறிவு வேலை செய்யாதனால, கனவு எப்படி ஓடுதோ அப்படியே நம்ம அந்த கனவ பார்க்கிறோம். அவ்வளவுதான். அந்த கனவு கலைஞ்சு நம்ம எழுந்துர்றோம். அது அதோட முடிஞ்சு போகுது. ஆனா நனவு உலகம் அப்படி இல்ல. நம்முடைய பகுத்தறிவு சக்தியினால மாற்றங்கள் நடக்குது இல்லையா? அதனால நம்ம இத உண்மை மாரி நம்புறோம். அப்ப அதனால அதே பகுத்தறிவே தான் இங்க 2 விஷயத்துக்கும் காரணமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, பந்தத்துக்கும், மோட்சத்துக்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு இங்க சுட்டிக்காட்டுறார். நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றலே தேவையற்ற விஷய சுகங்களின் மீது நாட்டம் கொண்டு வெளி விவகாரங்கள்ல போய் ஈடுபட ஆரம்பிச்சதுன்னா, இந்த வியாவகாரிக சத்தியத்துக்குள்ள போய் ஈடுபட ஆரம்பிச்சதுன்னா, இந்த உலகம் உண்மையாக இருப்பது போல பாவித்துக் கொண்டு, அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு, அந்த விவகாரத்திலே சிக்கிக் கொண்ட மனமானது, அதை உண்மையாகவே பார்க்கிறது. அதை மித்யாவாக பார்க்க மறுக்கிறது. அதற்கு காரணம் என்ன? இதே புத்தி சக்தி இந்த உலகத்தை பலவாறாக படைத்து ஆனந்தப்பட்டு, அதிலேயே நம்பிக்கையோட இருக்கிறது. அதே புத்தி சக்திய கொஞ்சம் உள்பக்கமா திருப்புப்பா. புறத்துல போற நாட்டத்த கொஞ்சம் அகத்துல திருப்பி கொஞ்சம் விசாரணை பண்ணு அப்படிங்கிறாரு இங்க. அப்ப நாம என்ன பண்றோம்? வெளிய போற அந்த புத்திய, சரி வெளியில இதெல்லாம் உண்மையா இருக்கிற மாரி தெரியுது. அப்ப இப்படிப்பட்ட இந்த படைப்புல வந்து போகின்ற சமாச்சாரங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப மனிதன்கிறவன் எப்படி படைக்கப்படுகிறாங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும், அவனுடைய இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. மரணத்துக்கு பின்னால் என்னங்கிறத மனித குலம் கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? ஏன்னா எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச இந்த சமுதாயம் ஏன் இதுல மட்டும் அடைய முடியல? விஞ்ஞான முன்னேற்றம் இதுலயும் அடைய வேண்டியது தானேன்னா, இது விஞ்ஞானத்தினால அடையக்கூடிய விஷயம் அல்ல. இது மெய்ஞானத்தினால அடையக்கூடிய விஷயம். அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த புற விஷயங்களை எந்த அளவுக்கு உண்மையாக பார்க்குதோ அந்த மனசு, அத அப்படியே அகத்த நோக்கி திருப்பி விடுங்க. உள்ள திருப்புங்க அப்படிங்கிறாரு. அப்படி உள்ள நம்ம திருப்பும்போது, நமக்குள்ள அந்த விசாரணையை நம்ம தீவிரமாக மேற்கொள்ளும்போது நமக்கு என்ன புரிய வருதுன்னா, இந்த அக உலகம்ங்கிறது அந்த பாரமார்த்திக சத்தியத்தை அடிப்படையாக விரியுது. இப்ப நம்ம 3 சத்தியங்கள் பார்த்தோம். பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம். அப்போ இங்க பிராதிபாசிக சத்தியம் கனவு உலகம், வியாவகாரிக சத்தியம் நனவு உலகம், பாரமார்த்திக சத்தியம் நம்முடைய உண்மை உலகம். அதுதான் நம்முடைய இருப்பு, நம்முடைய யதார்த்தம். அப்ப இங்க நம்ம பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அப்பதான் நமக்கு இது தெரியும். இந்த பாரமார்த்திக சத்தியத்துல இருந்து பார்க்கும்போது வியாவகாரிக சத்தியமும் பொய், பிராதிபாசிக சத்தியமும் பொய். 2மே கனவுதான். அப்ப நம்ம இங்க அந்த பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ள வருவதற்கான வழிமுறைகளை இங்கு சுட்டிக்காட்டுகிறார். அது எப்படியெல்லாம் நம்ம போகணும்? அந்த வழிமுறைக்கான பாதைகள் என்ன? மனம் எப்படியெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு? அந்த மனசை எங்கிருந்தெல்லாம் விடுவிக்கணும்? அப்படின்னு பல உதாரணங்களை கையாண்டு இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நமக்கு விளக்கிட்டு வரும்போது, இங்க பல விஷயங்கள சொல்லிக்கிட்டே வரும்போது தான் இங்க சொல்றாரு. அந்த பொய்யான தோற்றத்தை மனம் உண்மை என்று நம்புகின்றது இல்லையா? அதை உண்மையாக பார்க்கின்றது இல்லையா? அதுபோல பிரம்மனிடத்திலே இந்த ஜீவனை பார்க்கின்றது. அந்த அறிவினிடத்திலே இந்த மனதை பார்க்கின்றது. அப்படி பார்ப்பதனால, அந்த அதிஷ்டானத்தை தெளிவாக பார்க்கும் பொழுது, அதில் ஏற்றி வைத்திருக்கின்ற ஜீவனை பார்க்க முடிவதில்லை அப்படின்னு இங்க சுட்டிக்காட்டுறார். இந்த 59வது ஸ்லோகத்தில தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்தை நம்ம தெளிவாக பார்க்கும்போது, அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உலகம், இந்த உலகம்ங்கிறது என்ன? பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட். அது இந்த அறிவின் அதிஷ்டானத்துல நமக்கு பிரம்மாண்டமா காட்சியாகுது. அப்ப அந்த அறிவை நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம்னா, பாரமார்த்திக சத்தியத்தை நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால், நமக்கு இந்த வியாவகாரிக சத்தியமும், பிராதிபாசிக சத்தியமும் உண்மையில் இல்லை என்பது நமக்கு புரிய வரும். இந்த கடவுள் தெரிஞ்சா எப்படி கல்லு தெரியாதோ, கல்லு தெரிஞ்சா எப்படி கடவுள் தெரியாதோ? பாடல் இருக்கு இல்லையா? தசாவதாரம் படத்துல, கமலஹாசன் படத்துல வரும். கல்லு தெரிஞ்சா கடவுள் தெரியாது, கடவுள் தெரிஞ்சா கல்லு தெரியாதுங்கிறது. எதுக்கு சொல்றாங்க?
இப்ப நீங்க கோயில்ல போய் ஒரு விக்கிரகத்த பார்க்குறீங்க. அந்த விக்கிரகத்த வந்து கல்லா பார்த்தீங்கன்னா, அது கடவுளா தெரியாது. கல்லு தான். அது என்ன மாரி கல்லுல செஞ்சிருக்கான்? கருங்கல்ல செஞ்சிருக்கானா? இல்ல பளிங்கு கல்ல செஞ்சிருக்கானா? மார்பிள்ல செஞ்சிருக்கானா? அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ண சொல்லும். அதுவே நீங்க அந்த கல்லா பார்க்காம அத கடவுளா பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் மீது பக்தி வரும். அங்க கல்லு காணாம போயிடும். கடவுளாக தெரியும். அப்போ கல்லா தெரியிறதும், கடவுளாக தெரியிறதும் மனதின் கற்பனை தானே! நாம எப்படி மனசுல நெனைக்கிறோமோ, அப்படியே அந்த உருவகம் உண்மையாக நமக்கு தெரியுது இல்லையா? அந்த புரிதல் தான் இங்க சொல்றாரு. அறிவு நிலையிலிருந்து பார்த்தா இந்த உலகம் மறைஞ்சிடும். நீங்க மனதிலிருந்து பார்த்தா இந்த உலகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்க மனதிலிருந்து கொண்டு இந்த உலகத்தை உண்மையாக பார்க்கிற வரைக்கும், கடவுள் தெரியாது. அந்த அறிவு தெரியாது. ஏன்னா இங்க உண்மையா கடவுள்ங்கிறவர் எப்படி இருக்கிறாரு? அறிவாக இருக்கிறார். அவரு தான் இங்க வந்து பரமான்மா, ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த தூய அறிவு ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம மனதாக இருந்து கொண்டிருக்கிற வரைக்கும், அந்த தூய அறிவு நம்மிடத்திலே பிரகாசிக்காது. அப்ப நம்ம தூய அறிவாக மாறி விட்டோம்னா, அங்க மனம் இருக்காது. அப்ப மனமற்ற நிலையில நமக்கு இந்த உலகம் தெரியாது. ஏன்னா உலகம்ங்கிறது இங்க இல்ல. மனதின் கற்பிதம். அப்ப இது வந்து எந்த அளவுக்கு உயர் பரிமாணத்துக்குள்ள நம்ம போகணும். அப்படி போனா தான் இந்த புரிதல் நமக்கு வருங்கிறது தான் இங்க சாஸ்திரம் வந்து ரொம்ப ஆழமாக நமக்கு சுட்டிக்காட்டி புரிய வைக்க முயற்சி பண்ணுது. அப்ப நம்ம அத ரொம்ப டெப்த்ல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம புரிந்து கொள்ளும்போது தான், நாம அந்த பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ள அதனுடைய உண்மை தன்மையை நம்ம அனுபவமாக்க முடியும். அதையே அடுத்தது கன்டின்யூ பண்றாரு 60வது ஸ்லோகத்துல. யதா மிருதி கடோ நாம கணகே குண்டலாபிதா சுப்தௌ ஹி ரஜ தத்யாதிர் ஜீவ சப்தஸ்ததா பரே. எவ்வாறு களிமண்ணுக்கு பானை என்ற பெயரும், தங்கத்திற்கு மோதிரம் என்ற பெயரும், கிளிஞ்சலுக்கு வெள்ளி என்ற பெயரும் வந்ததோ, அதுபோல பிரம்மத்திற்கு ஜீவன் என்ற சப்தமும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நீங்க சுட்டிக்காட்டுறார். அப்ப இங்க நம்ம என்ன இப்போ இந்த பாடத்திட்டத்துல புரிஞ்சுக்கணும், இந்த பர்ட்டிகுலரா இந்த ஸ்லோகத்துல 60வது ஸ்லோகத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த புறத்துல உருவாக்கப்பட்ட மண்ணிலிருந்து செய்யப்பட்ட ஒரு களிமண்ண ஒரு உருவத்த குடுத்து நம்ம அதுக்கு பானைன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். அதே மாரி தங்கம்ங்கிற ஒரு உலோகத்திலிருந்து ஒரு மோதிரத்த செஞ்சுட்டு, அதுக்கு மோதிரம்னு ஒரு பெயர குடுத்துக்கிட்டோம். ஒரு உருவத்த குடுத்துக்கிட்டோம். தங்கம்ங்கிற ஒரு உலோகத்திலிருந்து ஒரு உருவத்தையும் குடுக்க முடியுது. அதுக்கு ஒரு பெயரும் சூட்ட முடியுது. அதே மாரி தான் மண்ணுல இருந்து ஒரு உருவத்தையும் குடுக்க முடியுது. அதுக்கு ஒரு பெயரும் சூட்ட முடியுது. அதே மாரி கிளிஞ்சல வந்து வெள்ளியா பார்க்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் எப்படி நமக்கு மனதில் மூலமாக ஒரு உருவமும், ஒரு நாமமும், அதாவது ரூபமும், பெயரும் உண்டானதோ, நாம ரூபங்கள் தோன்றியதோ, அது மாதிரி இங்க பிரம்மத்திடமிருந்து வந்த ஜீவன வந்து நம்ம என்ன பண்றோம்? தனித்து பிரிச்சு வச்சுக்கிட்டு, நான் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்த அவர் விசாரம் பண்ண சொல்றாரு. ஆதிசங்கரர் எப்படி விசாரம் பண்ண சொல்றாருன்னா, இப்ப பானைன்னு ஒண்ணு வந்ததுல்ல, அந்த பானை எங்கிருந்து வந்ததுன்னு அப்படி மூலத்த கண்டுபிடிச்சியா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நான் ஆமா விசாரணை பண்ணி பார்த்தேங்க. பானைங்கிறது களிமண்ணால தானே செய்யப்பட்டிருக்கு. அப்ப மண்ணுல இருந்து தான் பானை வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்ப பானைங்கிற பெயர் எப்ப குடுத்த? பானைங்கிற ஒரு வடிவத்தை உண்டான பிறகு இதுக்கு பானைன்னு பெயர் குடுத்திருக்கிறோம். அப்ப அந்த பானைங்கிற வடிவம் எடுப்பதற்கு எது ஆதாரமாக இருந்தது? எது உபாதான காரணமாக இருந்தது அப்படின்னா, மண்ணு, களிமண் தான் உபாதான காரணமாக இருந்தது. அப்ப அந்த மண் இருந்ததுனால பானை வந்தது. அந்த பானை வந்ததுனால அதுக்கு ஒரு பெயர் குடுத்துட்டோம். பானை அப்படின்னு ஒரு பெயர் குடுத்துட்டோம். அப்ப இங்க நம்ம பானைங்கிற பெயரும் அடிபடணும். பானைங்கிற உருவமும் அடிபடணும். 2ம் அடிச்சுட்டோம்னா, அங்க என்ன இருக்கும்? களிமண் மட்டும் தானே இருக்கும். அதே மாதிரி தங்கத்த எடுக்க சொல்றாரு. தங்கத்த எடுத்துக்கங்க. இப்ப தங்கம்ங்கிற ஒரு உலோகத்த எடுத்து, மோதிரமா ஒரு வடிவத்த குடுக்குறீங்க. ஒரு உலோகத்துல ஒரு மோதிரம் வந்து விட்டது. அந்த மோதிரம்ங்கிற ஒரு பெயரும் குடுத்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி மோதிரம்ங்கிற பெயர்லாம் கிடையாது. வெறும் தங்கம் தான். அந்த தங்கத்துக்கு ஒரு வடிவத்த குடுத்த உடனே, அதுக்கு மோதிரம்ங்கிற ஒரு பெயர குடுத்துட்டீங்க. இப்ப மோதிரம்ங்கிற ஒரு வடிவமும், மோதிரம் என்கிற ஒரு பெயரும் எப்படி உண்டானது? அதற்கு அதிஷ்டானம் என்ன? அதற்கு உபாதான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, தங்கம் தான் அதற்கு உபாதான காரணம். அப்ப இங்க என்ன சொல்றார் ஆதிசங்கரர்? அந்த உபாதான காரணத்த நீ பிடிச்சிட்டீன்னா, அதிலிருந்து வந்தது தான் இந்த நாமமும், ரூபமும்னு புரியுதா? அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா புரியுதுங்க. மண்ணிலிருந்து தான் பானை வந்தது. அதனால பானைங்கிறது களிமண்ணினால் செய்யப்பட்டதுனால, மண்ணு தான் அதற்கு ஆதாரம். மண்ணு தான் உபாதான காரணம். அப்ப அதிலிருந்து இந்த காரியம் உண்டாகி இருக்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அத அப்படியே நீங்க வந்து பிரம்மத்துக்கிட்ட கொண்டு போங்க. இங்க பிரம்மம் தான் உபாதான காரணம். அப்ப பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சம் பார்ப்பதற்கு நமக்கு இருப்பது போல காட்சியாகிறது. அந்த பிரபஞ்சத்திலே நாமெல்லாம் இருப்பது போல ஒரு உருவமும், பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய உருவமும், நம்முடைய பெயரும் எதன் அதிஷ்டானத்திலே இருக்குது? அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே, அந்த ஆன்மாவின் அதிஷ்டானத்திலே, அந்த பரமனின் அதிஷ்டானத்திலே, அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலே இருக்குது. இத்தனை ஏன் நான் பெயரை மாத்தி மாத்தி சொல்றேன்னா, அவ்வளவு பெயர் பிரம்மத்துக்கு வச்சிருக்கோம்.
பிரம்மம்னு ஒரு பெயரை வைக்கிறதுக்கு பதிலா அந்த நிர்குண ஸ்வரூபத்துக்கு இத்தனை பேர் வச்சிருக்கிறோம். பிரம்மம், அறிவு, சிவம் அப்படின்னு நிறைய பேரை நம்ம வச்சிருக்கிறோம். அதாவது உருவத்துல வருவதற்கு தான் பெயரை கொடுக்கணும். அதுக்கு தான் நாமமும் ரூபமும் நம்ம உண்டாக்க வேண்டும். ஆனா உருவமற்ற அந்த பரமனை, அந்த அறிவை நம்ம உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது, வெறும் பிரம்மம்னா அது எப்படி இருக்குமோங்கிற ஒரு கற்பனைக்கு மனசு போயிடுது. பிரம்மம்னா அது ஏதோ பிரம்மாண்டமா இருக்கும் போல இருக்கு. அது எப்படிங்கிறது தெரியலீங்க. அப்படின்னு ஒரு மனசு கற்பனைக்கு போகுது. அதனால அந்த பிரம்மத்தை புரிய வைப்பதற்காக பரமன்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி, அப்புறம் அறிவுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி எல்லாம் நம்ம புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதனால இங்க ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மம் என்பது சத்தியம். இந்த ஜகத் என்பது மித்தியா. அத நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் விளக்கம் கொடுக்கிறார். அப்ப மித்தியாங்கிறது எந்த அடிப்படையில இங்க சொல்றாருன்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே அந்த நாமமும், ரூபமும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாமமும், ரூபமும் அழிந்து விட்டா, அங்கு இருப்பது என்ன? பரமன் மட்டும் தான் இருக்கிறான். அந்த மோதிரமும், மோதிரத்தினுடைய பெயரும் அழிந்து விட்டா, அங்க தங்கம் மட்டும் தான் இருக்குது. பானைங்கிற உருவமும், பானை என்ற பெயரும் அழிந்து விட்டா, அங்க களிமண் மட்டும் தான் இருக்குது. அவ ஒவ்வொன்னுக்கும் நாம அந்த ரூட் காஸ் அதனுடைய மூலம் எங்க இருக்குன்னு தேடி போனோம்னா, அதனுடைய மூலம் எதுவோ அதை நம்ம பிடித்து விட்டோம்னா, அதிலிருந்து வந்த நாமமும், ரூபமும் உண்மையில் இல்லாமல் போய் விடுகின்றதுங்கிற புரிதல் நம்ம இடத்துல எப்படி பிராக்டிகல் லைஃப்ல வருதோ, அத அப்படியே இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அப்ளை பண்ண சொல்றாரு. அப்ப இந்த மாரி உலக விவகாரத்துக்குள்ள நம்ம ஈடுபடும்போது, நம்ம செய்கின்ற இத்தனை செயல்களும், வெளி விஷயங்கள்ல எப்படி நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோமோ, அதிலிருந்து மூலத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, அது மாரி இங்கு நான் எப்படி உண்டாகி இருக்கின்றேன்? என்னுடைய மூலம் என்ன? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய உருவம் எப்படிப்பட்டது? அப்ப இந்த உருவத்துக்கு அதிஷ்டானம் என்ன? என்னுடைய பெயருக்கு அதிஷ்டானம் என்ன? அப்படின்னு நான் என்னுடைய ரூட் காஸ நான் பார்த்தேன்னா, அந்த ரூட் காஸ் எங்க இருக்கு? மூலம் எங்க இருக்கு அப்படின்னா, பரமன் தான் இருக்கிறான். அந்த அறிவு மட்டும் தான் இருக்கிறது. அப்போ அந்த பிரம்மத்திற்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துடும். அப்ப அந்த புரிதல் வந்துட்டா, இப்ப நம்ம அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். இப்ப களிமண்ணிலிருந்து வந்த பானை தன்னை களிமண்னு சொல்றதுல என்ன கஷ்டம்? களிமண்ணிலிருந்து நம்ம ஒரு உருவத்த குடுத்து அத பானைன்னு ஒரு பேர வச்சுட்டோம். வச்ச பிறகு நீங்க இத பானைன்னு தான் சொல்லணுங்க. களிமண்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்க ஒரு கண்டிஷன் போட்டா, அது எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த பானைங்கிறது களிமண்ல இருந்து தானங்க வந்தது. அத களிமண்னு சொல்றதுல என்னங்க தப்புன்னு நம்ம திருப்பி கேட்கலாம் இல்லையா? அப்ப களிமண்ல இருந்து தான் பானை உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பெயர் வந்து பானைன்னு எதனால குடுக்கப்பட்டிருக்கு? நாமளா அந்த வடிவத்தை வச்சு பானைன்னு குடுத்துக்கிட்டோம். வேற ஒரு வடிவமா செஞ்சோம்னா, அந்த களிமண் தட்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு வடிவத்துல கொஞ்சம் அந்த கழுத்து சின்னதா பண்ணிட்டோம்னா, குடம்னு சொல்லுவோம். அப்ப குடம், பானை, தட்டு, டம்ளர் அப்படின்ட்டு பலவிதமான வடிவங்களில நாம என்ன மாரி வடிவங்கள உருவாக்குனாலும், அத்தனை வடிவங்களுக்கும் அதிஷ்டானம் அந்த களிமண் தாங்கும்போது, அந்த களிமண் தான் மூலம் என்று நமக்கு புரியும்போது, அப்போ அந்த பானை களிமண்ணிலிருந்து தான் வந்தது என்று சொல்வதில் என்ன நமக்கு சங்கடம்? என்ன நமக்கு கஷ்டம்? அதுதானே உண்மை. அந்த உண்மையைத்தான் இங்க என்ன சொல்றோம்? அகம் பிரம்மாஸ்மி. நான் அந்த பிரம்மத்திடமிருந்து வந்திருக்கிறேன். ஆகவே நானே பிரம்மம் என்று சொல்வதிலே எந்த தவறும் இங்க இல்லை என்பதை நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தை வந்து அகங்காரத்தின் அடிப்படையில் இங்கு வரல. அந்த ஆதியின் அடிப்படையில, அந்த மூலத்தின் அடிப்படையில இங்கு சொல்லப்படுது. உருவத்தின் அடிப்படையில் சொல்லப்படவில்லை. சூட்டப்பட்ட நாமத்தின் அடிப்படையில் சொல்லப்படவில்லை. அதனுடைய அதிஷ்டானத்தின் அடிப்படையிலே, அதனுடைய ஆதாரத்தின் அடிப்படையிலே அந்த மூலத்தை சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படி புரிந்து கொண்டால் களிமண்ணினால் செய்யப்பட்டது பானைன்னு தைரியமா சொல்லலாம். தங்கத்தினால் செய்யப்பட்டது மோதிரம், தங்கத்தினால் செய்யப்பட்டது வளையல், தங்கத்தினால் செய்யப்பட்டது செயின் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த செயினுக்கு அதிஷ்டானம் தங்கம் தான். வளையலுக்கு அதிஷ்டானம் தங்கம் தான். அப்ப எல்லாத்துக்கும் ரூட் மூலம் என்ன? தங்கம் தான். அப்ப தங்கம் தான் அங்க முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வடிவமைக்கப்பட்ட பொருள்களுக்கு முக்கியத்துவம் இல்ல. ஏன்னா, அது இன்றைக்கு வந்து வளையலா இருக்கும். நாளைக்கு அத உருக்கி தங்கமா மாத்திடலாம். மோதிரமா இருக்கும். நாளைக்கு அத உருக்கி மீண்டும் அதனுடைய மூலத்துக்கு தங்கமா மாத்திக்கலாம். அதே மாரி பானை இன்னைக்கு பார்க்கறதுக்கு பானையா இருக்கும். ஒரு குடமா இருக்கும். ஒரு டம்ளரா இருக்கும். அத உடைச்சோம்னா மீண்டும் அது மண்ணாக மாறிவிடும். அப்ப மீண்டும் அது மண் துகளாகத்தான் மாறப்போகிறது. பானைய போட்டு நல்லா கல் எடுத்து சுத்தி எடுத்து தட்டி நொறுக்குனீங்கன்னா, மீண்டும் மண்ணாக மாறப்போகுது. களிமண்ணா தான் மாறப்போகுது. மீண்டும் மண்ணு தான் அது. அப்ப மண்ணோடு மண்ணாக போகின்ற பானையினுடைய மூலம் மண்ணு தான். மோதிரமும் தங்கம் தான் அதற்கு மூலம். அது மாரி ஜீவனுக்கு மூலம் இங்கே பரமான்மா. ஆகவே பரமான்மா மட்டும் தான் இருக்கிறது. ஆகவே அகம் பிரம்மாஸ்மி என்று நம்மால் சொல்ல முடியும் என்பதையும் இங்கு நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது இந்த 60வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்தது 61ல சொல்றார். யதைவ யோம்னி நீலத்வம் யதா நீரம் மருஸ்தலே புருஷத்வம் யதா ஸ்தானௌ தத்வத் விஸ்வம் சிதாத்மனி.
இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 61வது ஸ்லோகத்திலே, எவ்வாறு ஆகாயத்தில் நீல நிற வர்ணமும், பாலைவனத்திலே தோன்றுகின்ற கானல் நீரும், ஒரு கம்பத்திலே தெரிகின்ற மனிதனின் உருவமும் அறியாமையினால் தவறாக பார்க்கப்படுகின்றதோ, அதுபோல அறிவு ஸ்வரூபமான பிரம்மத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டு பார்க்கப்படுகிறது அப்படின்னு இங்க உடைச்சிடுறாரு. எப்படி இந்த இடத்துல 61வது ஸ்லோகத்துல அருமையான உதாரணத்தை எல்லாம் எடுத்து நமக்கு முன்னிறுத்துறாரு அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம பார்க்கின்ற இந்த ஆகாயம் இருக்கு இல்லையா? வெட்ட வெளி, மேல கண்ண தூக்கி பார்க்கிறோம். ஒரு ஆகாயம் தெரியுது. அந்த ஆகாயம் எப்படி தெரியுது? ஒரு நீல நிறமாக தெரியுது. ஆனா உண்மையில் ஆகாயத்துக்கு வர்ணம் இருக்கா? ஆகாயத்துக்கு நிறமே கிடையாது. நமக்கு அங்கிருந்து பார்க்கும்போது நீல நிறமா தெரியுது. ஆனா நம்ம இங்கிருந்து டிராவல் பண்ணி ஒரு ராக்கெட்ல மேல போயிட்டே இருந்தோம்னா, அங்க எந்த நிறமும் இல்ல. வெறும் இருள் தான் இருக்கும். அப்ப நம்ம இங்கிருந்து சூரியனுடைய அதிஷ்டானத்துல பார்ப்பதற்கு ஒரு நீல நிறமாக தெரிகிறதுனால நீல வானம் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையில் வானத்துக்கு நிறம் இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அத நம்ம ஏத்துக்கிறோம். அதே மாதிரி பாலைவனத்துல போயிட்டு இருக்கும்போது எங்க தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அனல், அந்த பாலைவனத்தினுடைய வெப்பத்தினுடைய அனலின் காரணமாக அங்கு ஒரு கானல் நீர் உண்டாகி அந்த இடத்துல நீர் இருக்கிற மாதிரி நமக்கு காட்சி ஆகுது. ஆனா உண்மையில அந்த இடத்துல நீர் இருக்கா? நம்ம நடந்து வேக வேகமா போய் அந்த தண்ணி இருக்கிற இடத்துல போய் பார்த்தோம்னா, அங்க தண்ணியே காணோம். அதே மணல் தான் அங்க கிடக்குது. பாலைவனத்துல அதே மணல் தான் இருக்கு. அப்ப மணலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி இருந்த மாரி தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த ஒரு தோற்ற மாயை, கற்பனையா நமக்கு அப்படி காட்சி ஆகுது. ஒரு கானல் நீர் தெரியிற மாரி மனசு ஏமாத்துது. கண்ணின் மூலமா ஏமாந்து போகுது. கண்ணினுடைய தோற்றம் அப்படி ஒரு மாயையை உண்டாக்குது. அதே மாரி இந்த கண்ணினுடைய தோற்றம் தான் ஆகாயத்தை நீல நிறமாக நமக்கு மாற்றி காட்டி நம்மள ஏமாத்துது. இன்னொரு உவமானமும் குடுக்குறாரு. கம்பத்தில் மனிதன் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். சாலையில ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம் கார்ல. அப்ப தூரத்துல ஒரு கைகாட்டி மரம் நடப்பட்டிருக்கு. அந்த கைகாட்டி மரம் லெஃப்ட்ல போனா சென்னை, ரைட்ல போனா கோயம்புத்தூர்ன்னு போட்டிருக்கு. அது நம்ம தூரம் இருந்து பார்த்தா ஒரு ஆள் நிக்கிற மாரியே இருக்கும். இரவு நேரங்கள்ல நம்ம வண்டியில டிராவல் பண்ணும்போது பார்த்தா தூரத்துல ஒரு ஆள் நிக்கிற மாரியே இருக்கும். பக்கத்துல போய் பார்த்தோம்னா அது ஒரு கம்பம். அந்த கம்பத்துல 2 பக்கம் 2 கைகாட்டில இந்த பக்கம் ஊர், இந்த ஊரு, அந்த பக்கம் அந்த ஊருன்னு போர்டு போட்டிருக்கும். ஆனா அது ஏமாந்து போயிடுவோம். திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் அங்க நின்னுட்டு இருக்காங்கிற மாரி நம்மள ஏமாத்தும் கண்ணு. அததான் இங்க சுட்டி காட்டுறாரு. அதாவது கம்பத்தில் மனிதனை எப்படி தவறாக பார்க்கின்றோமோ, பாலைவனத்திலே எப்படி கானல் நீரை பார்க்கின்றோமோ, ஆகாயத்திலே எப்படி நீல வர்ணத்தை பார்க்கின்றோமோ, அதுபோல அறிவு சொரூபமான ஆத்மாவின் மீது, அறிவு சொரூபமாகிய பிரம்மத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டு பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அப்ப இத நம்ம நன்றாக இங்க புரிந்து கொண்டு, இந்த உலகம்ங்கிற விஷயம் அந்த ஆன்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டதனால இருப்பது போல நமக்கு தெரிகிறது. ஆனா நம்ம எப்படி விசாரணை பண்ணி பார்த்து, ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இந்த ஆகாயத்துல நீல நிறம் கிடையாதுன்னு நிரூபணம் பண்றோமோ, அதே மாரி பாலைவனத்துல நீர் இருக்குன்னு சொல்லி அந்த ஏமாந்து அந்த இடத்துல போய் விசாரணை பண்ணி பார்க்கும்போது, ஆஹா அங்க நீர் கிடையாது. வெறும் அனல் தான் அது பார்க்கறதுக்கு நீரா தெரியுதுங்கிறத உறுதிப்படுத்திக்கிறோமோ, அதே மாரி வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது தூரத்துல இருக்கக்கூடிய கம்பத்துல தெரியக்கூடிய மனிதன பக்கத்துல போய் பார்த்து, இல்ல, இல்ல இது மனிதன் இல்ல, ஒரு கம்பம் தான் அப்படின்னு நிச்சயப்படுத்திக்கிறோமோ, அது மாதிரி இங்க அறிவு சொரூபமாகிய ஆன்மாவை நாம் உலகமாக ஏற்றி வைத்துக் கொண்டு பார்ப்பது நம்முடைய அறியாமை. அப்ப அந்த அறியாமையை நம்ம நீக்கணும்னா, எப்படி அதுலலாம் நமக்கு புரிதல் வந்ததோ, போய் நேரடியா விசாரணை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமோ, அது மாரி இங்கேயும் நமக்கு ஆன்மாவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்குங்கிற புரிதல் எப்படி வரும்னா, இது மாதிரி பாடத்திட்டங்கள் மூலமா நாம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, அது நெறைய விளக்கங்கள குடுத்து புரிய வைக்குது. இங்க நீ நினைக்கிற மாரி இந்த உலகம் உண்மை இல்ல. இது மித்தியா. அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு நெறைய உதாரணங்கள குடுத்துட்டே வருது. அப்ப அந்த உதாரணங்கள பூரா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நமக்கு புரியும். ஓ! அது உண்மையிலேயே இந்த உலகம் இல்ல. அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நமக்கு புரியும். அப்ப நான் கடந்த முறை சொன்னேன். எப்படிங்க இந்த அறிவின் மீது உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற கேள்விய நீங்க எழுப்புனீங்கன்னா, அதுக்கு விடை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நானு விசாரணை முறைய உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். ஏன்னா நெறைய பேர் அறிவின் மீது, ஆன்மாவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்குது, ஏற்றி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படிங்க ஏத்தி வச்சிருக்குன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்ப்ளனேஷன் குடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன சொல்றேன்? இப்ப அறிவு பேரறிவு. இறைவன், பரமன், ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேரறிவாக பார்க்கப்படுது. ஆனா நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாம் சிற்றறிவு. நமக்கு இது இது இன்னதுன்னு யார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்முடைய அப்பா மூலமா, அம்மா மூலமா, வாத்தியாருங்க மூலமா, நமக்கு சொல்லிக் குடுத்த ஆசிரியர்கள் மூலமா நமக்கு எல்லாத்தையும் சுட்டிக்காட்டி இது இது இன்னதுன்னு நமக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்க. அப்ப இது மாரி புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு நாம அந்த வடிவத்தையும், அதற்கு ஒரு
பெயரையும் சூட்டிட்டோம். ஒரு உருவத்தையும் பெயரையும் சூட்டி வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப ஏற்கனவே அந்த பெயரும் உருவமும் அவருக்கு எப்படி தெரிஞ்சதோ அதே மாதிரி தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. மாத்தி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்ப அப்பாவுக்கு வந்து அது பேனான்னு தெரிஞ்சா, நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இது பேனா கண்ணா, இத வந்து பேனான்னு சொல்லுவாரு. நாமளும் அத பேனா அப்படிங்கிற பேர்ல தான் அத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் மைண்ட்ல. பென்சில வந்து இது பென்சில்னு சொல்லிக் குடுக்குறாருன்னா, நம்ம அத பென்சில்னு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது மாரி ஒவ்வொரு விஷயமும் மற்றவர்கள் எப்படி நம்மிடத்திலே கொண்டு வந்து திணிக்கிறார்களோ, அந்த நாமமும், அந்த ரூபமும் இப்படிப்பட்டது என்பதாக நம்முடைய மனதிலே அந்த ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில நம்ம தீர்மானித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை வந்து மற்றவர்கள் சொல்லி மாற்ற முடியாது. ஏன்னா, எல்லாரும் அதுதான் அங்கீகரிக்கிறாங்க. பேனா இப்படித்தான் அப்படின்னு அதுக்கு பேர் பேனா தான் சொன்ன பிறகு, அந்த பேனாவுக்கு நம்ம வேற பேர் குடுத்தா ஒத்துக்க மாட்டோம். மொழிய வேணா மாத்தி சொல்லலாம். அது வேற ஒரு ஹிந்தில ஒரு மாரி பேர் வரும். இங்கிலீஷ்ல ஒரு மாரி பேர் இருக்கும். தமிழ்ல ஒரு மாரி பேர் இருக்கும். அப்ப அது வந்து மொழி மாற்றத்தினால அதுக்கு பெயர் மாறி, மாறி குடுக்குறாலும், அந்த உருவம் என்னவோ பேனா வடிவத்துல இருந்தா, இதுக்கு இதுதாங்க பேனா அப்படிங்கிற தீர்மானம் நம்ம வச்சுடுவோம். இப்ப பேனாவ பார்த்துட்டு பென்சில் அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அது எப்படிங்க பென்சில்ங்கிறது அப்படி இருக்குதுல்ல. அத போய் இதுல போய் கம்பேர் பண்றீங்க. ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம அடம் பிடிப்போம். அப்ப இதெல்லாம் எங்க நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா என்ன புரியணும் அப்படின்னா, ஒரு நாமமும், ரூபமும் நம்முடைய மனம் கற்பித்துக் கொண்ட ஒரு வடிவமும், பெயரும் ஆகும். ஆனா இந்த பெயரும் வடிவமும் உண்டாவதற்கு எது அதிஷ்டானமாக இருக்கிறது? உன்னிடத்திலே எது இருக்கிறது என்று அந்த மூலத்தை ஆராய்ந்தாயா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம அந்த மூலத்தை ஆராய்ந்து பார்த்தோம்னா, வெளியிருந்து யார் என்ன வேணா சொல்லட்டுமே. அது இது இன்னது என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தி சக்தி, ஒரு அறிவாற்றல் நம்மிடத்திலே இருக்கின்றது. அது இருந்தால் மட்டும் தான் இது இது இன்னது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். இல்லன்னா, இந்த நாமமும் இருக்கும், ரூபமும் இருக்கும். நமக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப நம்மிடத்துல அந்த அறிவு பிரகாசிக்கும் போது மட்டும் தான், அந்த அறிவின் அதிஷ்டானத்துல நம்ம இந்த உலகத்தையே பார்க்க முடியுது. அப்ப இதுக்கு தான் நான் போன தடவ உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். இப்ப நம்ம வந்து நல்ல சுயநினைவோட, நல்ல தெளிவா இருந்தோம்னா, இப்ப இது பேனான்னு சொன்னா புரிஞ்சுக்கிறோம், பென்சில்ன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறோம், இந்த உறவுகள தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து அப்பா, இது அம்மா அப்படின்ட்டெல்லாம். இதுவே மண்டையில அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல போய் மருத்துவமனையில அட்மிட் ஆன ஒரு பேஷண்ட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு நம்மள மாரியே 2 கண்ணு, 2 கை, 2 காலு எல்லாம் இருக்குது. உருவம் அழகா இருக்குது. அவரு உயிரோட தான் இருக்கிறாரு. விழிப்பு நிலையில தான் இருக்கிறாரு. கண்ண திறந்து நம்மளெல்லாம் பார்க்கிறாரு. ஆனா இது பேனா, இது பென்சில், இது அம்மா, இது அப்பான்னு சொன்னா அவரால ஏன் புரிஞ்சுக்க முடியல? அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? அந்த அறிவாற்றலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹார்ட்வேர் அங்க டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கருவி டேமேஜ் ஆயிடுச்சு. மூளை அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து டேமேஜ் ஆயிட்டதுனால, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிய இழந்துட்டாரு. அப்போ இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாத சூட்சமம், இந்த மூளை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரிகின்ற ஸ்தூலம். அப்ப இந்த ஸ்தூலமும், சூட்சமும் ஒன்று சேர்ந்த இந்த உடல் அமைப்பு தான் இப்ப நமக்கு இத்தனையும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வைக்குது. அப்ப இதுக்கு ஆதாரமா எது இருக்குது? அதுதான் அறிவு இருக்குது. அந்த அறிவு இருக்கிறதுனால தான், அது மனதின் மூலமாக ஒவ்வொன்றையும் உள்வாங்கி, இது பேனா, இது பென்சில், இது அம்மா, இது அப்பா அப்படின்ட்டு உள்ள புரிந்து கொள்ளுது இல்லையா? அப்ப அத்தனையும் அந்த அறிவு இருக்கிறதுனால தான் மனசு அத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு பிரெயின்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இது இது இன்னது அப்படின்ட்டு. அப்ப அந்த திறமை, அந்த திறன், அந்த ஆற்றல் எங்கிருந்து நமக்கு வந்தது? அந்த வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட திறனாகவும் இருக்கட்டும், நம்மால் ஒன்று கண்டுபிடிக்கக்கூடிய திறனாகவும் இருக்கட்டும், 2மே நம்மிடத்தில் இருக்கின்ற அறிவின் அதிஷ்டானத்தின் மூலமாகத்தான் வெளிப்படுகின்றது. அதுதான் இங்க சத்தியம். அந்த அறிவு தான் இங்க சத்தியம். அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற இத்தனை விஷயங்களும் மித்தியா. ஏன் மித்தியான்னு சொல்லுது? அசத்தியம்னு ஏன் சொல்லல? அசத்தியம்னா, அது இல்லவே இல்லை அப்படிங்கிற மாரி ஒரு முடிவு எடுத்துருவோம் நாம. அதனால அது இல்லவே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த பேனா என்பது இருக்கிறது. அந்த அம்மா என்பவர் இருக்கின்றார். அப்பா என்பவர் இருக்கின்றார். ஆனால் எப்பொழுதும் இருப்பாரா? அப்பா எப்பொழுதும் இருப்பாரா? அம்மா எப்பொழுதும் இருப்பாளா? அந்த பேனா எப்பொழுதும் இருக்குமான்னா, இல்லை. வந்து போகின்றவைகள். அது நிரந்தரம் இல்ல. இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்ப பேனாங்கிற ஒரு பொருள் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்புறம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். அம்மாங்கிற ஒருவர் நம்ம இடத்துல இருப்பார். கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. ஒரு நாள் அவர் இல்லாமல் போய்விடுவார். அப்ப இத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? எல்லா விஷயமும் நம்ம இடத்துல வந்து போகின்றவைகள் நம்ம ஏற்றுக்கொள்ற அளவுக்கு ஒரு பகுத்தறிவோடு தானே நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த பகுத்தறிவோடு இருக்கின்ற நாம், அதை நன்றாக உள்வாங்கி, ஆராய்ந்து, விசாரணை செய்து பார்க்கின்ற பொழுது, அப்ப இதெல்லாம் வந்து போகின்ற விஷயங்கள் என்பதனாலே, சாஸ்திரம் இதை மித்யா என்று சொல்கிறது. ஆகவே நாம் இதை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான புரிதல். இங்கு மித்யா என்று சொல்லும்போது, அதை ஏற்பதற்கு என்ன சங்கடம்? இல்ல, இல்ல இது சத்தியம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? சத்தியம் என்று சொல்ல முடியுமா? என்னுடைய அம்மா சத்தியம், என்னுடைய அப்பா சத்தியம், இந்த உலகம் சத்தியம் என்று எப்படி சொல்ல முடியும்? கனவிலேயே உலகம் இல்லாம போயிடுது.
அம்மாவும் காணோம், அப்பாவும் காணோம், நம்ம குழந்தைங்களும் காணோம், பேங்க் பேலன்ஸையும் காணோம். தூங்கும்போது எல்லாம் மறைஞ்சிடுது. சரி, கனவு உலகத்துல வேற ஒரு உலகத்துல இருக்கீங்க. அப்பயாவது அங்க ஒரு உலகம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆழ்ந்த உறக்கத்துல எதுவுமே தெரியலையே. கனவு உலகமும் இல்ல, நனவு உலகமும் இல்ல. நீங்க யாருன்னே தெரியல. நீங்க ஆணான்னு தெரியல, பெண்ணான்னு தெரியல. நீங்க இந்தியாவுல இருக்கிறீங்களா? ஃபாரின்ல அமெரிக்காவுல இருக்கீங்களான்னு தெரியல. நீங்க தமிழ் மொழி பேசுபவரா? ஆங்கிலம் பேசுபவரா? தெரியல. அப்ப எதுவுமே தெரியாம நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம போய் வரோங்கும்போது, இது நம்முடைய தினசரி அனுபவமாக இருக்கும்போது, அப்ப மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்கும்? இப்ப இந்த உடல் இருக்கிறதுனால அந்த அறிவாற்றல் நமக்கு மூளையின் மூலமாகவும், மனதின் மூலமாகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுனால இந்த விசாரணை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த உடல் அழிந்து விட்டா, நமக்கு என்ன நடக்க போகுது? ஹார்ட்வேர் டேமேஜ் ஆயிடுது. அதாவது ஹோல் ஹார்ட்வேர் டேமேஜ் ஆயிடுது. அந்த அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல போனவனுக்கு மூளை மட்டும் டேமேஜ் ஆகுது. ஆனா மற்ற உடல் உறுப்புகள் நல்லா இருக்குது. அதனால அவன் உயிரோடு இருக்கிறான். ஆனா மரணம் என்ற ஒரு நிலை வந்து எல்லாமே அழிந்து போகும்போது, இந்த ஒட்டுமொத்த உடலும் பயனற்ற நிலைக்கு போகும்போது, அப்போ நமக்கு இந்த உலகம் உண்மையிலேயே மறைந்து தான் போகப் போகிறது. அப்ப இந்த உலகம் எங்க போச்சு? இப்ப மரணத்திலேயே உலகம் இல்லாம தான் போகப் போகுது. ஆழ்ந்த உறக்கத்திலயும் இந்த உலகம் இல்லாமல் தான் போய்க் கொண்டிருக்கிறது. நம்ம தினசரி அனுபவத்துல பார்க்கிறோம். கனவு உலகத்தையும் அது மாரி தான். வேற ஒரு உலகத்துக்குள்ள போய் பார்க்கிறோம். அப்ப இந்த நனவு உலகம் எந்த வகையில் சத்தியம்? ஆகவே இதை சத்தியம் என்று சொல்ல முடியாது. இது மித்யா என்று தான் சொல்ல முடியும் என்பதை இங்கு ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் மகான்கள். அப்ப நம்ம அப்படி பார்க்கும்போது, அப்ப இது மித்யா, சரி, அப்ப ஏற்றி வைக்கப்பட்டிருக்குது, வந்து போகின்றது. அதனால இது மித்யா, மாயை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம மனசு சொன்னதுன்னா, அப்ப இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் நீ யார் அப்படின்னு அடுத்தது விசாரணை பண்ண சொல்லுது. நீ வந்து இத முடிவு பண்ற இல்லையா? இது சரி, தவறுங்கிற முடிவு பண்ணக்கூடிய ஆற்றல் உன்னிடத்திலேயே இருக்கிறது. அப்ப அந்த புரிதலுக்கு நீ வந்து விட்டாய். வந்துவிட்டு சரி என்பதை ஏற்றுக்கொள்கின்றாய் என்றால், இதை ஏற்றுக்கொள்வதற்கான தகுதி உன்னிடத்திலே என்ன இருக்கிறது அப்படின்னு அது விசாரணை பண்ண சொன்னா, அப்பதான் நமக்கு தெரிய வரும். ஓ! நம்மிடத்திலே இதை சரி, தவறு என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அது எப்படி இருக்கிறது? அறிவாக இருக்கிறது. புத்தி சக்தியாக நம்மிடத்திலேயே இருக்கிறது. அது அந்த பேரறிவின் பிரகாசம். அந்த எல்லையற்ற பரமனின் பிரகாசம். இந்த உடலின் மூலமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அதுதான் என்னுடைய புத்தி சக்தி, என்னுடைய அறிவாற்றல். அப்ப அதனுடைய அதிஷ்டானத்திலே நான் இத்தனையும் படைத்து, அனுபவித்து, அழித்துக் கொண்டிருக்கின்றேன்ங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அப்ப அந்த அறிவு இருக்கிறதுனால தான் நானே இருக்கிறேன் என்னும்போது, அந்த அறிவுக்கு வேறாக நான் இல்லை. அப்ப நானே பிரம்மம் என்று சொல்ல முடியும். அகம் பிரம்மாஸ்மி என்று அப்பொழுது சொல்ல முடியும். அப்பொழுதும் எப்படி சொல்ல முடியும்? இந்த உடலின் அடிப்படையிலயோ, மனதின் அடிப்படையிலயோ, இந்த உலகத்தின் அடிப்படையிலயோ சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து போகின்றவைகள், மித்தியா. ஆனால் என்றென்றும் சாஸ்வதமாய் இருக்கின்ற உணர்வின் அடிப்படையிலே, இங்கு அறிவின் அடிப்படையிலே அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்ல முடியும். அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப நாம இங்க பிரம்மம் என்று சொல்கிறோம். அதத்தான் இங்க சுட்டிக்காட்டுறார். அப்ப அப்படிப்பட்ட அறிவு சொரூபமாகிய என்னிடத்திலே இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக இந்த 61வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். ஏன்னா இப்ப இந்த வேதாந்த பாடங்களை நமக்கு எளிமையாக எடுத்து சொல்றார். அதற்கு உண்டான ஓமானங்களையும் நமக்கு கொடுக்கிறார். நாம தான் விசாரணை பண்ணணும். நாம விசாரணை இது மாரி பண்ணி பார்க்கணும். எப்படி சொல்ல வரார்? ஆகாயத்துல தெரியக்கூடிய நீல நிறம் உண்மையா? கானல் நீர் உண்மையா? அதே மாரி இந்த கட்டையில தெரிகிற மனிதன் உண்மையா? அப்படி நம்ம எப்படி விசாரணை பண்ணி பார்த்து அதெல்லாம் இல்லை, தோற்றம், மாயை, கண்ணு ஏமாத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமோ, அது மாரி இந்த உலகமும் உண்மை அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இங்க விஷயம். அடுத்தது 62ல யதைவ சூன்யே வேதாளோ கந்தர்வாணாம் புரம் யதா யதா காசே திவி சந்திரவம் தத்வத் சத்யே ஜகத் ஸ்திதிஹி. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, எவ்வாறு யாருமில்லாத இடத்தில் பிசாசை கற்பனை செய்கின்றோமோ, மேகங்களில் கந்தர்வ கோட்டையை கற்பனை செய்து பார்க்கின்றோமோ, ஆகாயத்திலே 2 சந்திரனை பார்க்கின்றோமோ, அதுபோல சத்தியமாகவும், நித்தியமாகவும், ஒன்றாகவும் இருக்கின்ற பரமனிடத்திலே, பிரம்மனிடத்திலே பொய்யான இந்த ஜகத் அறியாமையால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு இங்க சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப இங்க என்ன அவருக்கு நம்ம சொல்ல வர்றார் அப்படின்னா, யதைவ சூன்யே வேதாளோ கந்தர்வானாம் புரம் யதா. அதாவது இந்த மனமானது என்ன பண்ணுதுன்னா, யாரும் இல்லாத இடத்துல கற்பனையாக ஒரு வேதாளம் இருக்கிறதாக, ஒரு பிசாசு இருப்பதாக கற்பித்துக் கொள்கிறது. ஒரு கருப்பான ஒரு உருவத்தை பார்க்கிறது, அந்த நிழல பார்த்த உடனே அது ஒரு பேயா இருக்குமோ, ஒரு பிசாசா இருக்குமோ அப்படின்னு மனம் கற்பனை பண்ணிக்குது.
அது மாதிரி மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு கோட்டை மாதிரி பார்ப்பதற்கு தெரியும். நம்ம நிறைய அந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள விளையாடி இருப்போம். மேகங்களுடைய வடிவத்தை பார்த்து அது பாருங்க ஒரு யானை மாதிரியே தெரியுது. அது பாருங்க ஒரு ஆள் நிக்கிற மாதிரியே மேகம் அமைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி மேகமே ஒரு கோட்டை மாதிரி அமைக்கப்பட்டு சில நேரங்கள்ல காட்சியாகும். அப்ப பார்த்தா அங்க ஒரு கோட்டை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அது மேகம் தான் அப்படி ஒன்று சேர்ந்து ஒரு வடிவத்தை நமக்கு தோற்றமாக காட்சிப்படுத்துது. இப்ப இதெல்லாம் ஒரு உதாரணமா சொல்றாரு. அதாவது மனம் வந்து கற்பித்துக் கொள்கின்ற விஷயங்கள். எதன் அடிப்படையில கற்பித்துக் கொள்ளுது? நம்ம இடத்துல இருக்கிற புலன்கள் அடிப்படையில கற்பித்துக் கொள்ளுது. கண்ணு வந்து ஒண்ணு தப்பா பாக்குது, அது சத்தியம்னு நம்புது. காது ஒண்ணு தப்பான ஒரு விஷயத்த கேட்குது, அது சத்தியம்னு நம்புது. அப்ப அது யாருடைய குற்றம்? புலன்களுடைய குற்றம், மனதினுடைய குற்றம். அப்ப நாம இங்க புலன்கள் சரியில்லாத புலன்களையும், அறிதல் இல்லாத புலன்களையும், அறிவாற்றல் இல்லாத மனதையும் வைத்துக்கொண்டு, அதுதான் சத்தியம் என்பது எவ்வளவு பெரும் மூடத்தனம் என்பதாக இங்க சுட்டிக்காட்டுறார். அப்ப அத நம்ம நன்றாக இங்க உள்வாங்கி புரிந்து கொள்ளணும். ஏன்னா, எல்லாமே நம்ம கேட்கிறதெல்லாம் சத்தியம்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அததானே திருவள்ளுவரும் தன்னுடைய திருக்குறள் அழகா சொல்றாரு. கேட்கிற விஷயங்கள்ல எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல ரொம்ப அருமையா இந்த இடத்துக்கு தான் விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னா இங்க அறிவுங்கிற விஷயம் அந்த தூய அறிவாகிய ஆன்மாவை குறிப்பிடுது. அப்ப நீங்க எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் மற்றவர்கள் ஒன்னென்ன விஷயங்களை உங்க இடத்துல சொன்னாலும் அதனுடைய உண்மை தன்மையை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த விஷயங்களை ஏற்றுக்கின்றீர்களா? மற்றவர்கள் சொல்றதை வந்து காதுகளால் கேட்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா, அந்த வெள்ளை காக்கா பறக்குதுங்கிற ஒரு விஷயத்த காதுகளால் கேட்டீங்க. கேட்டா மட்டும் போதுமா? வெள்ளை காக்கா இருக்குன்னு முடிவு எடுத்துருவீங்களா? அது எப்படி முடிவு எடுப்பீங்க? இல்லைங்க வெள்ளை காக்கா பார்க்காம அது எப்படிங்க வெள்ளை காக்கா இருக்குன்னு நான் முடிவு எடுக்க முடியும். அதனால வெள்ளை காக்காவை காட்டுனீங்கன்னா தான் நான் வெள்ளை காக்கா இருக்குங்கிற தெளிவுக்கு வருவேன். அப்படிங்கிற அந்த புரிதல், அந்த புத்தி சக்தி, அந்த விசாரணை நம்ம இடத்துல அப்பயே இருக்குதா இல்லையா? அது மாதிரி தானே வெள்ளை யானைன்னு சொன்ன உடனே அந்த வெள்ளை யானையை காட்டுங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்ப நம்ம வந்து வெள்ளை யானையை பார்க்காம வெள்ளை யானை இருப்பதை நம்ப மாட்டோம். வெள்ளை காக்காவை பார்க்காம வெள்ளை காக்கா இருப்பதை நம்ப மாட்டோம். ஆனா ஒரு வெள்ளை காக்கா இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்றதை நம்புறான்னா அவனை நம்ம எப்படி சொல்லுவோம்? மூடன், முட்டாள்னு தான் சொல்லுவோம். அப்படித்தான் நம்ம என்ன பண்றோம்? நிறைய விஷயங்களை மற்றவர்கள் நமக்கு ஏற்றி வைக்கிறார்கள் இல்லையா? அதையெல்லாம் உண்மை, சத்தியம் என்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு என்ன உத்தரவாதம்? என்ன ஆதாரம்? நீங்க என்ன விசாரணை பண்ணி பார்த்தீங்க? கேள்வி கேட்கிறார். எப்படி கேள்வி கேட்கிறாருன்னா, இப்ப வெள்ளை காக்கா பறக்குதுன்னா, அந்த வெள்ளை காக்கா இருக்கா இல்லையான்னு விசாரணை பண்ணி பார்க்காம வெள்ளை காக்காவை ஏற்றுக்கொள்வதில்லையோ, அது போல இங்க எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகம் சத்தியம் என்று சொல்கிறார்கள் என்றால், நீ எந்த அடிப்படையில் அது சத்தியம் என்று நம்புகிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம இடத்துல எழுப்புறார். அது மாதிரி மோதிரம் சத்தியம் என்று நீ எப்படி நம்புகிறாய்? ஏன்னா அந்த மோதிரம் சத்தியமா? கொஞ்ச நாள் நம்ம கையில இருக்கும், ஒரு நாள் மிஸ் ஆயிடும். அப்புறம் அது மண்ணோடு மண்ணா மக்கி போகும். அப்புறம் மீண்டும் தங்கச் சுரங்கத்துல இருந்து தங்கம் எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். இல்ல நாமளே ஒரு கஷ்டத்துக்கு அந்த மோதிரத்தை வித்துடுவோம். அவன் உருக்கி தங்கமா மாத்திடுவான். அப்போ அந்த வடிவமும் அந்த பெயரும் தற்காலிகமாகத்தான் வந்து போகுது. ஆனா அதனுடைய மூலம் வந்து தங்கம் தான் அந்த மோதிரத்துக்கு. அது மாதிரி இங்க நம்முடைய மூலம் என்ன? ஆன்மா தான், அறிவு தான். ஆனா அது தெரியாம தற்காலிகமா ஏற்றி வைத்துக் கொண்ட விஷயங்களை எல்லாம் சத்தியமாக மனம் பார்த்து கொண்டிருப்பது மனதின் அஜ்ஞானம், மனதின் அறியாமை என்பதை இங்க சாஸ்திரம் நமக்கு சொல்லி, இந்த மாதிரி தவறான புரிதலுக்குள்ள போய் சிக்காதீங்க. ஏன்னா மனம் வந்து மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள்ல போய் மாட்டக்கூடாது. அப்படின்னு எல்லா மகான்களும் சொல்றாங்க. அதுதான் திருவள்ளுவரும் சொல்றாருன்னு நான் இந்த திருக்குறளையும் உங்களுக்கு உதாரணமா காட்டுறேன். ஏன்னா எல்லாரும் சொல்றத அப்படியே நம்ம நம்பிட முடியாது. அதை நம்ம விசாரணை செய்து பார்த்தா தான் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அது எப்படிப்பட்ட உண்மைத்தன்மை வாய்ந்தது என்ற அந்த மெய்ப்பொருளை நம்ம தெரிந்து கொள்ளும் போதுதான் அது அறிவு என்று நமக்கு தெரிய வரும். அதுதான் இங்க பரமான்மா, பேரான்மா, அந்த தூய அறிவு அப்படின்னு சொல்றோம். அதுதான் இங்க ஆன்மாவாக நம்ம பார்க்கிறோம். அது ஒரே அறிவு தான். தூய அறிவு, பரமான்மா. அதைத்தான் இங்க அவரு தன்னுடைய 62வது ஸ்லோகத்துல சொல்றாரு. யாரும் இல்லாத இடத்துல கற்பனை செய்து கொண்டு, கற்பனையான ஒரு விஷயத்துல பிசாசு இருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொள்வதும், மேகங்கள கந்தர்வ கோட்டை இருப்பதாக கற்பனை செய்வதும், ஆகாயத்தில 2 சந்திரன்களை பார்ப்பது போல கற்பனை செய்வதும், ஆகாயத்துல 2 சந்திரன்கள்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த கண்ணுல பொற வந்தவன பார்த்தீங்கன்னா, எல்லாம் 2 2 தெரியும். கண்ணு கோளாறு அவனுக்கு. அவனுக்கு கண்ணு கோளாறுனால பக்கத்துல இன்னொரு சந்திரன் இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறதுக்காக 2 சந்திரன் வந்துருமாங்க? கண்ணாடி போடியா, ஒரே சந்திரன் தான் தெரியும்னு சொல்லுவோம். ஆனா அவன் கண்ணாடி போடாம, "இங்க 2 சந்திரன் இருக்குங்க வானத்துல" அப்படி சொன்னான்னா, அவன நம்ம என்ன சொல்லுவோம்? மூடன், முட்டாள்ன்னு சொல்லுவோம். ஏன்னா, புலன் அவனை ஏமாத்துது. கண்ணுங்கிற புலன் வந்து 2 2 தெரியுது. புத்தகத்துல புக்ல பாடம் படிக்கும்போது 2 2 எழுத்து தெரியும். 2 கா 2 நா தெரிஞ்சதுன்னா எப்படி படிப்பான்? படிக்கவே முடியாது. அப்ப கண்ணாடி போடுப்பா, அங்க 1 கா தெரியணும். கண்ணாடி போடு அப்படின்னா, கண்ணாடி போட்டா தான் அந்த 2 காவும் ஒண்ணு சேர்ந்து 1 காவா தெரிஞ்சா தான்
பாடமே படிக்க முடியும். எழுத்துக்களே படிக்க முடியும். அப்போ இங்க கண்ணு நம்மள ஏமாத்துது. எல்லாமே அப்படிதான். புலன்கள் நம்மள ஏமாத்துது. அப்ப நம்ம இந்த புலன்கள் நமக்கு உண்மையிலேயே அந்த இறைவனை காட்டிக் கொடுக்குமான்னா, காட்டிக் கொடுக்காது. அதுதான் ஆரம்பத்துல இருந்தே மகான்கள் சொல்றாங்க. இந்த புலன்களாலோ, இந்த மனதினாலோ இறைவனை அறிய முடியாது. அந்த அறிவின் அதிஷ்டானத்துல புத்திய நம்ம மேம்படுத்தும் போது தான் நமக்கு இறைவன் யாருன்னு தெரியும். ஒரு பூஜை பண்ணுவதனாலோ, ஒரு விக்கிரகத்தை வழிபாடு பண்ணுவதனாலோ இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா, அதெல்லாம் மனதின் கற்பிதம். மனம் இப்படியெல்லாம் வடிவமைச்சு அதை ஏத்தி வச்சு பாக்குது. இல்ல அது கடவுளா தெரியலங்க. அது கல்லு தான் நெனச்சா கல்லு தான். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. இப்ப அத கல்லுன்னு சொல்லிட்டான்ட்டு அந்த கடவுள் தண்டனை குடுத்துற மாட்டாரு. இவன் கடவுள்ன்னு சொல்லிட்டான்ட்டு இவன் அருள் வாரி வழங்கிட மாட்டாரு. ஏன்னா, அவர் எதையுமே எதிர்பார்க்கல. நீ என்ன கல்லுன்னு சொன்னாலும், கடவுள் சொன்னாலும் எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. ஏன்னா நான் மட்டும் தான் இருக்கிறேன். நீங்கல்லாம் இல்ல அப்படிங்கிறது அவரு தெளிவா இருக்கிறாரு. பரமாத்மாவை பொறுத்தவரைக்கும் அந்த தூய அறிவாக தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் தெளிவா இருக்கிறார். அவர்தான் பரமன். அவர்தான் இறைவன். அவர்தான் ஆன்மா. தூய அறிவு. ஆனா மனசு இத்தனையும் சேஷ்டை பண்ணுது. விதவிதமா கற்பனை பண்ணிக்குது. விதவிதமா கடவுள உண்டாக்கிக்குது. விதவிதமா மதங்களை உண்டாக்கிக்குது. விதவிதமா ஜாதிகளை உண்டாக்கிக்குது. விதவிதமான உருவங்களை உண்டாக்கிக் கொண்டு, அதற்கு விதவிதமான பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு ரூபம். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா, இந்த ரூபத்துல இருந்தா மனிதன், அந்த ரூபத்துல இருந்தா மிருகம், அந்த ரூபத்துல இருந்தா பறவைன்னு சொல்றோம். அந்த உடல் அமைப்பை பார்த்து நம்ம அதுக்கெல்லாம் ஒரு பெயர் வச்சிருக்கோம். இது மனிதன், இது விலங்கு, இது பறவைன்ட்டு. ஆனா இந்த நாமமும், இந்த ரூபமும் மனதின் கற்பிதம். ஏன்னா இது தற்காலிகமா தோன்றி மறையக்கூடிய விஷயம் இது. இன்றைக்கு அந்த பறவை இருக்கும், நாளைக்கு அந்த பறவை இருக்காது. இன்றைக்கு அந்த மனிதன் இருப்பான், நாளைக்கு அந்த மனிதன் இருக்க மாட்டான். ஆனா அந்த மனிதனோ, பறவையோ எதிலிருந்து வந்தது? அதனுடைய மூலம் என்ன? அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, சாஸ்திர ரீதியாவே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட, பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் வந்திருக்க முடியும். நீங்க இந்த மாதிரி கரெக்ட்டா விசாரணை பண்ணி, எப்படி விசாரம் செய்வது என்பதையும் நமக்கு அவருக்கு தெளிவுபடுத்தி, இப்படி நமக்கு ஆதாரமான விஷயங்களையும் நமக்கு நிரூபித்து, அத ஒன்றோடு ஒன்று ஒப்பீடு செய்து, நமக்கு ஒரு நல்ல தெளிவ குடுக்கிறதுனால தான் இங்க சொல்றாரு. ஆகாயத்தில் 2 சந்திரனை பார்க்கின்றோமோ, அதுபோல சத்தியமாகவும், நித்தியமாகவும், ஒன்றாகவும் இருக்கின்ற பிரம்மனிடத்திலே, இந்த பொய்யான ஜகத்து அறியாமையால் ஏற்றி வைக்கப்பட்டு பார்க்கப்படுகிறது அப்படின்னு இங்க சொல்றார். அப்ப நம்முடைய அஞ்ஞானத்தினாலே, அறியாமையினாலே இந்த உலகம் உண்மையாக இருப்பது போல தெரிகின்றது. ஆனால் இந்த உலகம் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே தான் இருக்கின்றது. அந்த அறிவை நம்ம புடிச்சிட்டோம்னா, இந்த உலகம் மறைஞ்சிடும். பரமன் மட்டும் தான் தெரிவான். அப்ப இதுக்கு நான் திருப்பி திருப்பி எந்த உதாரணத்தை எடுத்து குடுப்பேன்னா, அந்த மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படிங்கிற அந்த பாட்டையே புடிச்சுக்குவேன். ஏன்னா திருமந்திரத்தினுடைய அந்த பாடலை எடுத்து இங்க ஒப்பீடு செஞ்சு காட்டுவேன். ஏன்னா அதுதான் சரியா இருக்க முடியும். அந்த மரமா பார்த்தீங்கன்னா யானை தெரியாது. யானையா பார்த்தா மரம் தெரியாது. அது மாரி பரமா பார்த்தீங்கன்னா உலகம் தெரியாது. உலகமா பார்த்தீங்கன்னா பரம் தெரியாது. அப்ப நீங்க இங்க பரமா பார்த்தீங்கன்னா, எல்லாம் பரம்ங்கிறது எப்ப தெரியும்? அறிவின் அதிஷ்டானத்துல இருந்து, அந்த அறிவு நிலையிலிருந்து பார்த்தா, நான் இருப்பதினால் தான் இங்க எல்லாம் இருக்கிறது. நான் இல்லாவிட்டால் இங்க எதுவுமே கிடையாது. அப்ப நான் யாருன்னா, நான் தான் அந்த தூய அறிவு, பரமாத்மா அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஏன்னா, அதுதான் இங்க நம்மகிட்ட அறிவா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய பிரகாசம் இந்த உடலின் மூலமாகவும், மனதின் மூலமாகவும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு வெளிப்படுகின்ற அறிவின் பிரகாசம் ஏன் ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, அது அவரவர்கள் மனம் சார்ந்த விஷயம். அவரவர்கள் உடல் சார்ந்த விஷயம். இப்ப ஒரு பறவைக்கோ, ஒரு மிருகத்துக்கோ உடலும் சரியில்ல, மனசும் சரியில்ல. அப்ப அது தன்னை தான் யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. உலகத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மனிதன் அறிவாற்றலிலே மேம்பட்டு பகுத்தறிவு உடையவனாக நன்மை தீமைகளை விசாரித்து அறியக்கூடியவனாக இருப்பதினால, படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதன் தான் உயர்ந்தவனாக பார்க்கப்படுகிறதுனால, இவனிடத்திலே மட்டும் தான் இந்த விசாரணையை மேற்கொள்ள முடியும். அப்ப இங்க நம்ம எந்தெந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப நமக்கு இந்த பாடத்திட்டத்தின் மூலமா என்ன புரிய வருதுன்னா, அந்த அறிவு மட்டும் தான் இருக்குது. அதனுடைய அதிஷ்டானத்துல இந்த உலகம் படைக்கப்பட்டதாக தெரிகிறது அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துவிடும். அந்த புரிதல் நமக்கு இந்த மனித சக்தியில தான் சாத்தியமாகுங்கிறதுனாலதான் மகான்கள் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று நமக்கு மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப அந்த அறிவிலிருந்து நம்ம இந்த உலகத்தை பார்த்தோம்னா உலகம் மறைஞ்சிடும். ஏன்னா நான் இருப்பதினால் தான் உலகம் தெரியுது. நான் இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது. அப்ப நான் மட்டும்தான் இங்க இருக்கிறேன். பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். இந்த ஜகத்து மித்தியா. ஏன்னா என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. சின்ன குழந்தையும் தெய்வமும் ஒன்று நம்ம ஏன் அந்த காலத்துல சொல்றோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எந்த வெளி விஷயங்களும் ஏற்றி வைக்கப்படல. அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்றோம். ஏன்னா அந்த குழந்தையினுடைய தன்மை என்ன தெரியுமா? அந்த தெய்வீக தன்மையில் இருக்கு. எந்த புற விஷயங்களும் ஏற்றிக்கொள்ளாத நிலையில அது தன்னில் தானாய், தனித்துவமாய், தன்மயமாய், அது ஆனந்தமயமாய் இருக்குது.
குழந்தை எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். ஆனா நாம தான் என்ன பண்றோம்? வளர வளர நெறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்கு திணிக்கிறோம். அது இது அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் அதுக்கு பெரிய அறிவாளியா நம்ம குழந்தைய மாத்துறதா நெனச்சுக்கிட்டு, இந்த உலகத்துல இருக்கிற அத்தன விஷயங்கள் அதுக்கு குடுக்குறோம். அது நம்ம வாழ்வியல் தேவைக்காக மட்டுமா குடுக்குறோம்னா, இல்ல. அதுக்கு மேலயும் ஜெனரல் நாலேட்ஜ்ன்னு சொல்லிட்டு நெறைய உள்ள போட்டு திணிக்கிறோம். அப்ப அந்த குழந்தைங்க நெறைய ஓவர்லோட் பண்ணிக்கிட்டு, கடைசில என்ன ஆகுது? மென்டல் சிக் ஆயிடுது. அந்த மென்டல் சிக்னஸ் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு நம்ம பிராக்டிகலா பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் லைஃப்ல எங்க போய் சிக்கிட்டு இருக்காங்கன்னா, டாஸ்மாக்ல இருக்காங்க நெறைய பேரு. ஏன்னா, அவன் ஸ்ட்ரெஸ்ஸும், மென்டல் சிக்னஸும் எங்க கொண்டு போய் ரிலீஸ் பண்றது? கோவமா வெளிப்படுத்துறான். கோவமா வெளிப்படுத்துறதுனால உறவுகள் பாதிக்கப்படுது. அப்ப அந்த உறவுகள் பாதிக்கப்படும்போது, அந்த உறவுகள் கிட்ட இருந்து ஒரு நிம்மதிய தேடுறான். எந்த உறவுலயும் கிடைக்கல. இப்ப இவரு சுவாமிஜி பரமசுகானந்தா பேசுவாரு. அழகா அருமையா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒருத்தன் வந்து வீட்ல வந்தா நிம்மதி இல்ல. பொண்டாட்டி புள்ளைங்க கூட வரவேற்க ஆள் இல்ல. அப்படின்னு தான் ஒரு நாய வளர்த்துறான். எதுக்காக நாய வளர்த்துறான்னா, இவன் வரான்னா நாயாவது வாலாட்டிட்டு வரும். ஆ ஓனர் வந்துட்டாரு, நம்ம எஜமான் வந்துட்டாரு அப்படின்ட்டு நாயாவது வாலாட்டிட்டு வரும். அதனால மனிதன் என்ன பண்றான்? தன்னுடைய அன்பை செலுத்துவதற்கு ஆள் கிடைக்கல. ஏன்னா எல்லாரும் பிஸி லைஃப்ல இருக்காங்க. மனைவி ஒரு பக்கம் பிஸி, குழந்தைங்க ஒரு பக்கம் பிஸி. இவன் வேலைக்கு போயிட்டு வரான். இவங்களுக்காக தான் சம்பாதிக்கிறான். அன்பு கிடைக்கல. யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்களான்னு ஏங்குறான். அந்த ஏக்கம் எங்க கொண்டு போய் முடியுது? ஒரு மிருகத்திடத்துல போய் காட்ட வேண்டியதா இருக்கு. அதனால நாய வந்து ஒரு பெட் அனிமல வாங்கி, அதுகிட்ட அன்பு செலுத்துறான். அந்த அன்பின் அடிப்படையில அவன் என்ன பண்றான்? அந்த நாய் வந்து இவன பார்த்தா வாலாட்டுதுன்னா சந்தோஷம் அடையறான். ஓ! நம்மள வரவேற்கிறதுக்கு ஒரு ஜீவனாவது இருக்குது அப்படின்ட்டு நாய வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறதுன்னா என்ன காரணம்? இந்த புரிதல் இல்லாதது தான் காரணம். அப்ப இந்த புரிதல் நம்ம இடத்துல தெளிவா வந்துட்டா, இங்க என்ன நடக்கும்? எல்லாமே என்னுடைய அதிஷ்டானத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும்போது, இவைகள் எனக்கு வேறாகவும் இல்லை. அப்ப இவைகள் எனக்கு வேறாகவும் இல்லை என்னும்போது, நான் இதன் மீது அன்பு செலுத்துவேனா? இல்ல இதன் மீது அதிகாரம் செலுத்துவேனா? இல்ல வெறுப்பு செலுத்துவேனா? அத நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா, இங்க எல்லாமே நான்னு தெரிஞ்சுட்டா, இங்க அன்பு தான் செலுத்த முடியும். என்னை நான் என்னைக்காவது துன்புறுத்தி விரும்புவனா? என்னை நான் என்னைக்காவது வெறுப்பனா? என்ன வந்து நான் வெறுத்துக்கிறேன்னா, என்ன என்ன சொல்லுவாங்க? மென்டலா தான் சொல்லுவாங்க. என்னையே நானு சட்டைய கிழிச்சுக்கிறேன். என்னையே நான் குத்திக்கிறேன் கத்தி எடுத்து. அதாவது என்னையே நான் ஒரு பிளேட் எடுத்து அறுத்துக்கிறேன்னா, என்ன மனநோயாளின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப என்னை நானே துன்புறுத்திக்க மாட்டேன். அப்ப என்னை நான் எப்படி விரும்புகிறேனோ, அந்த என்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த அன்பு, எல்லாவற்றிலும் நான் பார்க்கும்போது, எல்லாவற்றிலும் என்னையே நான் காணும்போது, அங்க எல்லாரிடத்திலும் அன்பு மலர ஆரம்பிச்சுடும். அதுதான் இங்க அன்பே சிவம் என்பதாகவும் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப டெப்த்ல போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான், இங்க உண்மையான அந்த தாத்பரியம் புரியும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் மகான்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதனுடைய தாத்பரியம், எந்த இடத்துல அன்பே சிவம் என்று நமக்கு தெரியும்னா, என்னை நான் எல்லாவற்றிலும் பார்க்கும்போது தான் அங்க அன்பே சிவம் என்பது புரியும். ஏன்னா என்னை நான் எல்லாவற்றிலும் பார்க்கும்போது நான் எந்த இடத்திலும் என் மீது வெறுப்பு காட்ட மாட்டேன். அங்கு என்னை நான் விரும்புவேன், நேசிப்பேன். அப்போ என்னுடைய உண்மையான அன்பு அதுவாகத்தான் இருக்கிறது என்பதுதான் பிருகதாரண்யக உபனிஷத்துல மைத்ரேயி வந்து யாக்ஞவல்யர் கிட்ட கேட்பா. ஆன்மாவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாரும் அன்பு செலுத்துகிறார்கள். எப்படி கணவன் மனைவியிடத்தில் அன்பு செலுத்துகிறான்? மகன் எப்படி அப்பா அம்மாவிடத்தில் அன்பு செலுத்துகிறான்? அப்பா அம்மா எப்படி மகனிடத்தில் அன்பு செலுத்துகிறார்கள்? ஒரு கணவன் மனைவி மீது அன்பு செலுத்துவதும், ஒரு மனைவி கணவன் மீது அன்பு செலுத்துவதும், அந்த ஆன்மாவின் அதிஷ்டானத்தில் தான் செலுத்த முடியும். ஏன்னா ஒன்றாக இருப்பதினால. ஏன்னா இதுவும் அதுவும் ஒன்று. உணர்வு ரீதியாக இரண்டும் ஒன்று என்பதனால் தான் அங்க அன்பு வருகிறதே தவிர, உண்மையில அங்க உடல் சார்ந்த விஷயத்தினால வரக்கூடிய அன்பு கிடையாது. அந்த அன்பு வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஏன்னா இப்ப உடல் சார்ந்த அன்பு செலுத்தினா என்ன ஆகும்னா, ஒரு ஊனமுற்ற கண்ணு தெரியாத கணவன கூட நேசிக்கக்கூடிய மனைவி இருக்கிறாளா இல்லையா? அப்ப அவ அழகின் அடிப்படையில அந்த கணவனை நேசிக்கிறா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஊனமுற்றவருடைய வாழ்க்கையெல்லாம் நெறைய பேர் வாழ்றாங்க இல்லையா? கணவன் வந்து கை, கால் இல்லாம இருப்பான், கண் இல்லாம இருப்பான். ஆனா மனைவி அவன் மீது அவ்வளவு அன்பு வைத்திருப்பா. அது மாரி மனைவி கண் இல்லாமயோ, காது கேட்காமயோ, ஊனமாவோ இருப்பா. கணவன் அவள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருப்பான். அப்ப இந்த அன்பின் அடிப்படை எதில் இருக்குதுன்னா, அந்த உடல் சார்ந்து இல்ல. அந்த உணர்வு சார்ந்து இருக்கிறது. அப்ப அந்த உணர்வு தான் இங்க இறைவன். அதுதான் பிரம்மம். அதுதான் அன்பு அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. அன்புங்கிற விஷயத்த ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அதுதான் ஆன்மாவாகவும் இருக்குது. அதுதான் அன்பே சிவம் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த அன்பின் அதிஷ்டானத்தில் தான் இங்க அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாமே இருக்குதுங்கிறது எப்ப புரியுதோ, அப்ப இங்க என்ன தெரிஞ்சிடும்? உலகம் மறைந்து பரமன் தெரிவான். மரம் மறைந்து யானை தெரியும். அப்ப மரம்ங்கிறத எப்ப மறையும்? யானையா பார்க்கும்போது மரம் காணாம போயிடும். பிரம்மமா பார்க்கும்போது உலகம் காணாம போயிடும். இந்த இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, அது எப்படிங்க பரம் தெரிஞ்சா உலகம் காணாம போயிடும்னா, அந்த உலகமே பிரம்மமாக இருக்குது. எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன். அந்த அறிவே இருக்கிறது. ஏன்னா எல்லாம் அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இருக்குது. ஏன்னா பேனா, பென்சில்னு ஒண்ணு சொல்ல முடியும்னா கூட அது நான் இருக்கிறதுனால தான் பேனா, பென்சில்னு சொல்றேன். நான் இல்லன்னா அங்க பேனா இருக்குது, பென்சில் இருக்குன்னு எப்படி தெரியும்?
இப்ப இறந்து போன ஒரு பணத்துக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு பேனாவையோ, பென்சிலையோ காட்டினா இது பேனா, இது பென்சில் சொல்லுமா? அப்ப அங்க அதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லாம ஜடமாயிடுச்சு. கல்லு மாரி கிடக்குது அது. அப்ப அறிவின் அதிஷ்டானத்துல தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப எல்லாமே ஆன்மா இருப்பதினால் தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது இந்த உடலின் வாயிலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற புரிதல் வந்துட்டா, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, இந்த உலகம் உண்மை அல்ல. இருப்பது பிரம்மம் மட்டுமே. ஆகவே பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா என்பது புரியும். அப்போ பிரம்மனிடத்திலே இந்த பொய்யான ஜகத்து அறியாமையால் பார்க்கப்படுகிறது என்பதாக இந்த 62வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். இன்னும் நிறைய இது மாதிரி சொல்லிக்கிட்டே வருவார். அது நாளை வகுப்பிலே பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நேரம் கருதி இத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.